புதுச்சேரியில் வாட் வரி உயர்வை அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அமல். லிட்டருக்கு ₹2 வரை விலை உயர்வு. கடைகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை ₹14.50 குறைப்பு. வீடுகளில் பயன்படுத்தும் சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. அபராதத்துடன் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அவகாசம் நீட்டிப்பு. வரும் 15ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. மூன்று வகையான வங்கிக் கணக்குகள் இன்று முதல் முடக்கம். 1 வருடமாக பணப்பரிமாற்றம் இல்லாத கணக்குகள் செயல்படாதவை என அறிவிக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த துரைமுருகன், கனிமொழி. அமைச்சர்களும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர் பரிசாக கொடுத்த புத்தகத்தையும் பெற்றுக் கொண்டார். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் இன்று இரவு கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய அலைமோதும் கூட்டம். பழனி உள்ளிட்ட முக்கிய கோயில்களில் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். குற்றால அருவியில் குளிக்க தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். புத்தாண்டு நாளில் உற்சாகமாக குளித்து மகிழும் மக்கள். சென்னையில் 6 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். புத்தாண்டை போதையுடன் கொண்டாட இருந்தவர்கள் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஆட்டை விழுங்கிய மலைப்பாம்பு மீட்கப்பட்டு காப்பு காட்டில் விடப்பட்டது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸ். 242 பைக்குகளை பறிமுதல் செய்தது போக்குவரத்து காவல்துறை. பியூட்டோரிக்கோ தீவில் புத்தாண்டு தினத்தில் மின்சாரம் இன்றி தவித்த 13 லட்சம் பேர். பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட பயிர்களில் ஏற்பட்ட கோளாறு காரணம் என தகவல். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை ஒட்டி வடபழனி முருகன் கோயிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சிறியவர்கள், பெண்கள், முதியவர்கள் என பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. கைக்குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு தனி வரிசையிலும் பொதுமக்கள் தர்ம தரிசனத்திலும் அனுமதிக்கப்பட்டனர். கோயிலுக்கு எதிரான வீதியில் போதிய பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதாக பக்தர்கள் தெரிவித்தனர். ரொம்ப நிறைய க்ரௌடு இருக்கு. அதனால சாமி கும்பிட்டு போறது நல்லா தான் இருக்கு. எல்லா வருஷமும் வரும். இந்த வருஷம் ரொம்ப நிறைய இருக்கு க்ரௌடு. லாஸ்ட் இயர் ஆச்சு பரவாயில்ல. 2 hours சாமி தரிசனம் பண்ணது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்பியிருக்கோம். ஸோ ஒரு 2 hours நின்று தரிசனம் பண்ணோம். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரோட ஆனால் க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை ஒட்டி அதிகாலை 1 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை நடைபெற்றது. கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா என பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர்.
பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் மலைக்கோயில் செல்லும் படிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. புத்தாண்டை ஒட்டி மதுரை மீனாட்சியம்மன் வைர கிரீடத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காலை முதலே பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். நாள்தோறும் மாணிக்க மூக்குத்தியுடன் காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் புத்தாண்டை ஒட்டி வைர கிரீடத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறந்த வருஷமா இருக்கணும். எல்லாரும் நேர்மறை எண்ணங்கள் நிறைந்தவர்களா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லதே செய்வோம். மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம். இந்த நியூ இயராவது எல்லாருக்கும் அவங்க நினைச்சது நடந்து எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு. இந்த புத்தாண்டு நல்ல மீனாட்சி மங்களத்தோட எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லபடியாக ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இந்த வருடம் நல்ல இனிமையான சிறப்பான வருடமா அமைய வாழ்த்துக்கள். புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட பின்னர் 6 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். விநாயகரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. தென்றல் வீசும் குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களின் நலன் கருதி குற்றாலம் மெயினருவி பழைய குற்றாலத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரான நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி சபரிமலைக்கு மாலையிட்டு ஐயப்ப பக்தர்களும் அருவிகளில் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். இன்றைக்கி காலையில் வரைக்குமே ஓப்பன் பண்ணலை, அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே சந்தோஷமாக குளிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் வருஷத்தில் முதல் நாள் இதை மாதிரி ஓப்பன் பண்ணி விடுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவிக்க போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டின் முன் அதிகாலை முதலே ரசிகர்கள் குவிய தொடங்கினர். இந்நிலையில் தனது வீட்டில் இருந்து வெளியே வந்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை பார்த்து கையசைத்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். ரசிகர் ஒருவர் பரிசாக கொடுத்த புத்தகத்தையும் நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டார். ஃபஸ்ட் டைம் வரப்போ பார்க்க முடியல, செகண்ட் வரப்போ நல்லா பார்த்தாச்சு. கடவுளோட தரிசனம் கிடைச்சிருச்சு. 2025 சூப்பராக இருக்கு எங்களுக்கு. இது என்னோட அன்எக்ஸ்பெக்டான நியூ இயர். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்க்க. முன்னதாக பாட்ஷா படத்தின் வசனத்தை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டு விடுவான் என்ற வசனத்தை நடிகர் ரஜினிகாந்த் நினைவு கூர்ந்ததை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.